நவராத்திரி பக்கத்துல வந்துடுச்சு. அதனால எங்க வீட்டு கொலுவுக்கு புதுசா ஏதாவது பொம்மை வாங்கலாமேன்னு பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணகிரிக்கு போனேன். ஏன் கிருஷ்ணகிரி? அங்க ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னாங்க. அது தெரிஞ்சதும் உடனே கிளம்பிட்டேன். கிருஷ்ணகிரியில ஒரு தெரு ஃபுல்லா எல்லா வீடுகள்லயும் கொலு பொம்மைகள் தயார் செஞ்சு விற்கிறாங்களாம். அதனாலதான் அங்க நேர்ல போய் பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. கிருஷ்ணகிரி மலையடிவாரத்துல பழையப்பேட்டை ஏரியால திருநீலகண்டர் ஸ்ட்ரீட் இது. இங்க கார் பார்க் பண்ணலாம் இடம் இல்லை. ரொம்ப சின்ன சந்து இது. மெயின் ரோட்ல எங்கேயாவது கார் பார்க் பண்ணிட்டு நடந்துதான் வரணும். இந்த தெருல ஒவ்வொரு வீட்லயும் கொலு பொம்மை அவங்களே தயார் செஞ்சு விற்கிறாங்க. நான் இந்த செஞ்சிலட்சுமி டாய்ஸ் கடைக்கு தாங்க அட்ரஸ் தேடிட்டு வந்தேன். இங்க அந்த கடை என்னவோ சின்னதா தான் இருக்கு. ஆனா இது அவங்களோட ஒன் ஆஃப் தி ஷாப்னு சொன்னாங்க. வரிசையா 3 கடைகள் அவங்களோடது தானா. இந்த சின்ன இடத்துலயே பார்த்தா நிறைய பொம்மைகள் வச்சிருக்காங்க. சின்னதுல இருந்து பெரிய சைஸ் பொம்மை வரையிலும் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. விலையும் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கு. சில இடத்துல பொம்மைகள் முகம் அவ்வளோ ஒன்றும் அழகா இருக்காது. ஆனா இங்க ஒவ்வொரு பொம்மையிலும் முகம் கலையா இருக்கு. தெய்வீக கலை நிறையவே இருக்கு. பொம்மைகள் குவாலிட்டியும் நல்லா இருக்கு, பெயிண்டிங்கும் நல்லா இருக்கு. இங்க தனித்தனி பொம்மைகளும் வச்சிருக்காங்க, செட்டு பொம்மைகளும் விற்கிறாங்க. ராமாயணத்துல வர்ற எல்லா கதைகளுக்கும் தனித்தனி செட்டா இருக்குதான். என் கண்ணில் பட்டது புத்திரகாமேஷ்டியாகும், ராமர் ஜனனம், ராமர் சுயம்வரம், சஞ்சீவ பர்வதம் மாதிரியான ஒரு சில கதைகளுக்கான பொம்மைகள் தான். ஆனா கேட்டா ஃபுல் செட்டும் கொண்டு வந்து தர்றதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பல செட்டு இருந்துச்சு. திருப்பதி பிரம்மோற்சவம் செட்டு இருந்துச்சு. அதுலயும் 2 சைஸ் இருக்குன்னாங்க. மகாபாரதத்துல திரௌபதி வஸ்திராபகரணம் செட்டெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்ல. கோவர்தனகிரி, காளிங்க நர்தனம்னு பல செட்டு கிருஷ்ணாவதாரத்திலையும் இருக்கு. இது வில்லேஜ் செட்டு. கடோத்கஜன் செட்டு பாருங்க. இதுல குட்டி வாழைத்தாறு வேற, வடை, லட்டு, முத்துசாமி தீட்சிதர், தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், சங்கீத மும்மூர்த்திகள் செட்டு. வீணை வாசிக்கிற ஹனுமாரை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா?
அங்கே என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண இன்னொரு செட்டு நவநரசிம்மர். அகோபிலத்தில் இருக்கிற மாதிரி 9 உருவங்கள்லையும் நரசிம்மர் பொம்மை வந்து வச்சிருக்காங்க. கீதோபதேசத்திலேயே 2 டிசைன் காட்டினாங்க. இது இன்னும் ஆர்டிஸ்டிக்கா இருக்குல்ல. கடைக்காரங்க பொறுமையா நமக்கு நல்லாவே கைட் பண்ணாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ்ல பொம்மைகள் இருந்தாலும் நான் 2 பொம்மை தான் வாங்கினேன். ஒன்று ராமானுஜர் பொம்மை, இன்னொன்று கோவர்தனகிரி பொம்மை. கிருஷ்ணகிரியில் கொலு பொம்மைலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நிறைய பொம்மைகள் இருக்கு. நான் என்னன்னா இங்கே வரணும்னா நிறைய டைம் எடுத்துட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்டும் ரொம்ப நெருக்கடியாக பார்க்காம வந்து ஓரளவு பட்ஜெட்டும் வச்சுட்டு வந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி என்னோட ஒப்பீனியன் எப்பவும் வந்து கொலு பொம்மை வாங்குறதுக்கு நவராத்திரிக்கு முன்னாடியை விட நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பொம்மைகள் வாங்கினா இன்னும் கொஞ்சம் சீப்பாக வந்து கிடைக்கும். இங்கே கம்பேரிட்டிவ்லி மற்ற இடங்களை விட வந்து சீப்பாக தான் வந்து இருக்குது. இதே பொம்மைகள் வெளியில் வந்து நம்ம போய் வாங்கினா இன்னும் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து சீப்பாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. நிறைய பொம்மைகள் இருக்குது, ஆனால் கூட்டமும் இருக்கிறதுனால என்னால் ரொம்ப நிதானமாக நின்று எல்லா பொம்மைகளும் பார்த்து வாங்க வந்து முடியல. இன்னொன்று எனக்கு பேரம் பேசவும் அவ்வளோவா தெரியாது, ரொம்ப வெரி புவர் நான் பார்கெயின் பண்ணுறதில்ல. அதனால் என் ஆசைக்கு வந்து சில பொம்மைகள் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பெங்களூர் இல்லை மற்ற ஊர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து கொலு பொம்மை வாங்குறது வர்த்தான்னு கேட்டால் அது உங்கள் பட்ஜெட் பிளானிங்கை பொறுத்தது. பல்காக நிறைய வாங்குறதானா வரலாம், இல்லை என்ன மாதிரி வேற ஒர்க்கோட கம்பைன் பண்ணிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் கொலு வைக்கிறவங்களா இருந்தால் இங்கே ஒரு தடவை வர்றது வர்த்து தான். ஹாப்பி நவராத்திரி.